அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்போ வரைக்கும் இருப்பான்னா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்கே இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்கப்புள்ளி தான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. அவர் கற்பனை, அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். முதற்கட்டம்